பிரைஸ் பீ டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 6:1 இந்த வசனத்தை கவனிங்களேன். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீட்டிருக்க காண்கிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை தரிசித்ததை மாத்திரம் சொல்லியிருக்கலாம். அது என்ன உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்று குறிப்பிட்டதற்கான காரணம் என்ன? 2 நாளாகமம் 26:4 உசியா ராஜா தேவனுடைய காரியங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்கள்ல அவர் தேவனை தேட மனதிறங்கி இருந்தார். உசியா ராஜா செய்த எல்லா காரியங்களிலும் ஆச்சரிய விதமாய் தேவன் அவருக்கு அனுகூலம் உண்டாக பண்ணினார். ரொம்ப நல்ல ராஜாவா தான் இருந்தாரு. ஆனால் 2 நாளாகமம் 24:16 அவர் பலப்பட்ட பின்பு உசியா ராஜா மிகவும் மனமேட்டிமை உள்ளவனாகி தேவனுக்கு தூபம் காட்ட தூபபீடத்தின் மேல் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பிரவேசித்தார். ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய வேலையை இவர் பெருமை நிமித்தம் இவர் சென்றதுனால தேவன் உசியா ராஜாவை அடித்தார். நெற்றியில உடனே குஷ்டரோகம் வந்தது. உசியா ராஜா மரணம் அடைய மட்டும் குஷ்டரோகியாகவே இருந்து மரித்தார். அதனால தான் ஏசாயா சொல்றாரு, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் நான் தேவனை தரிசித்தேன் என்று. உசியா ராஜா என்னும் மனமேட்டிமை, பெருமை எப்பொழுது நம்முடைய சரீரத்திலிருந்து, எப்பொழுது நம்மிடத்திலிருந்து மறிக்கிறதோ, அகற்றப்படுகிறதோ, அப்பொழுதுதான் நம் தேவனை தரிசிக்க முடியும்ல. யாக்கோபு 4:6 வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லுதுல. மலை பிரசங்கத்தில் கூட இயேசு சொல்லியிருப்பார் மத்தேயு 5:8 இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாமும் தாழ்மையோடும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களோடும் காணப்படுவோம். நிச்சயம் ஒரு நாள் தேவனை சந்திப்போம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.